ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்இன் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸுக்கு மட்டும் இல்லை, ஹெல்த்துக்கே ரொம்ப நல்லது. இது வந்து சங்குப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொடியில் இந்த பூ பூக்கும். இது வந்து வெள்ளை கலர்லேயும் இருக்கும், இந்த மாதிரி ப்ளூ கலர்லேயும் இருக்கும். இது நம்ம தோட்டங்கள்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடியது. இல்லை நம்ம வீட்டு தோட்டத்திலேயே விதை போட்டாக்கா நல்லா கொடியாக பலர்ந்து நிறைய பூக்கள் பூக்கும். நம்ம ஈஸியாக வீட்டில் இருந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தண்ணி வச்சிருக்கிறேன், 1 கிளாஸ் தண்ணி. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சங்குப்பூவை போட்டுடலாம். ஒரு 6-7 பூ இருக்கும் போட்டிருக்கேன். கம்மியாக இருக்கிறதால ஒரு 4-5 இது நேத்திக்கு பூ அதையும் சேர்த்துறேன். இதில் குறைவாக பூத்ததால நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பூக்கு போட்டுக்கோங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, நல்லா ஒரு நிறம் ப்ளூ கலரில் நிறம் மாறி வரும். கொதிக்க ஆரம்பித்த உடனே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறிட்டே வருது. நல்லா ப்ளூ கலரில் மாறிடும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு ப்ளூ கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நல்லா ரிஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இந்த ட்ரிங்கை குடித்தாக்கா. மார்னிங் ஈவினிங் 2 வேளையுமே இதை குடிக்கலாம். பாருங்க, நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா ப்ளூ கலரில் மாறிடுது. இந்த பூ கிடைக்கலனாலும் நீங்கள் ஆன்லைனில் கூட கிடைக்குது. ப்ளூ டீ பேக், க்ரீன் டீ பேக் வரும் மாதிரியே ப்ளூ டீ பேக்கும் வருது. அதை நீங்கள் ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயும் நிறைய கிடைக்குது. இதனுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தாக்கா, நல்லா உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு சேர்றத தடுத்து நிறுத்துது. சர்க்கரை நோயாளிங்களுக்கு சர்க்கரையின் அளவை வந்து சீராக்குது. ரத்த ஓட்டத்தையும் சீராக்குது. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து க்ரீன் டீ பேக்காக மட்டும் இல்லாத கேப்சூலாகவும் வருது. நீங்கள் எது வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த பூ கிடைக்காதவங்க, பூ கிடைச்சதுனாக்கா நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே பயன்படுத்திக்கலாம். இதில் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொச்சி நிறம் மாறிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம். இப்போ இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டிட்டோம். இந்த பூ பாருங்க, நல்லா ஒயிட் கலராக மாறிடுச்சு. இதில் இருக்கிற கலர் மொத்தம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த இந்த ப்ளூ டீயை நீங்கள் அப்படியேவும் குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதில் வந்து எந்த ஒரு கசப்பு தன்மை அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சாதாரணமாக எந்த சுவையும் இருக்காது, ஸ்மெல்லும் அவ்வளோவா எதுவும் இருக்காது. அப்படியே சாதா ஒரு க்ரீன் டீ குடிக்கிற ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கும். அப்படியேவும் குடிக்கலாம் நீங்கள். இல்லைனாக்கா இதில் வந்து லெமன் ஹனி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு கிளாஸில் லெமன் கலந்து காமிக்கிறேன் பாருங்க. லெமன் எடுத்துக்கலாம். ஒரு அரை முடி லெமன், இல்லை அதுக்கு குறைவாகவும் எடுத்துக்கலாம். லெமன் விட்ட உடனே நல்லா உங்களுக்கு ஒரு பிங்க் கலரில் மாறிடும். பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் தேன், நல்லா ஒரு சுத்தமான தேனாக எடுத்துக்கோங்க. தேன் போட்டு கலக்கிக்குங்க. அவ்வளோதான். ப்ளூ டீ, நல்ல ஒரு பர்பிள் டீ, 2 கலரில் ரொம்ப பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. ஹெல்த்து பெனிஃபிட்டும் அதிகமாக இருக்குது. இதே நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டு. இந்த சங்குப்பூ கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க. எங்கே கிடைச்சாலும் பறிச்சுன்னு வந்து இது மாதிரி ட்ரிங்க்ஸை குடிங்க. தினமுமே ஒரு 2 வேளை எடுத்துக்கலாம். 2 வேளையுமே க்ரீன் டீ மாதிரியே
குடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.